கேரளாவில் ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீமில் விஷம் கலந்து சிறுவனை கொன்ற உறவினர் பெண் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். குடும்ப தகராறு சிறுவனின் உயிரை பறித்தது எப்படி? ஐஸ்கிரீமில் விஷம் கலந்து சிறுவனை கொன்ற பெண் இவர்தான். சிறுவனின் தாய்க்கு வைத்த குறி சிறுவனை பறிகொண்டது எப்படி? கேரள மாநிலம் அரிக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கோரோத் முகமது அலி. இவரது மகன் 12 வயதான அகமது ஹாசன். அகமது ஹாசன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் பிரிட்ஜில் இருந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுள்ளார். சில நிமிடங்களில் வயிறு வலிப்பதாக கூறி ஹசன் வாந்தி எடுத்துள்ளார். பதறிப்போன பெற்றோர் அவரை முத்தம்பியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிறுவனின் உடற்கூறாய்வு போலீசாரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. உடற்கூறாய்வு அறிக்கையில் சிறுவனின் உடலில் அமோனியம் பாஸ்பரஸ் என்கின்ற விஷம் கலந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஹாசன் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் அரிக்குளம் பகுதியில் உள்ள கடையில் வாங்கப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. அங்கு சென்ற போலீசார் கடை ஊழியரிடம் நடத்திய விசாரணையில் பர்தா அணிந்த பெண் ஒருவர் ஐஸ்கிரீம் வாங்கிச் சென்றது தெரியவந்தது. அடையாளத்தை கேட்டு அறிந்து கொண்ட போலீசாருக்கு முகமது அலியின் சகோதரி தாகிரா என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகம் வலுத்தது. போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் ஐஸ்கிரீமில் விஷம் கலந்ததை அவர் ஒப்புக்கொண்டார். முகமது அலியும் அவரது சகோதரி தாகிராவும் ஒரே பகுதியில் வசிக்கின்றனர். முகமது அலியின் மனைவிக்கும் தாகிராவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரை கொலை செய்ய தாகிரா திட்டமிட்டுள்ளார். அதற்காக கடைக்கு சென்று ஐஸ்கிரீமை வாங்கிய தாகிரா அதில் விஷத்தை கலந்து யாருக்கும் தெரியாமல் முகமது அலியின் வீட்டில் பிரிட்ஜில் வைத்துள்ளார். ஆனால் முகமது அலியின் மனைவிக்கு வைத்த விஷத்தை சிறுவன் ஹாசன் சாப்பிட்டதால் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனிடையே கொலையாளி தாகிரா சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல காணப்பட்டதால் அவரிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.